ஆர் வெக்டர் டாட் 6i + 4j - 3k = 12 என்ற தளம் ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தளத்தினுடைய வெக்டர் வடிவம் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர் பெருக்கல் 6i வெக்டர் + 4j வெக்டர் -3k வெக்டர் = 12. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வந்து தளத்தினுடைய கார்ட்டீசியன் வடிவம் வந்து கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து இந்த வெக்டர்லாம் எழுத போறோம். ஸோ 6x + 4y - 3z = 12. நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து தளமானது ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தளத்தினுடைய வெட்டுத்துண்டு வடிவம் நமக்கு தெரியும், அதை எழுதிக்கலாம். அது என்னது அப்படின்னா வந்து x/a + y/b + z/c = 1 அப்படி இருந்ததுன்னா இந்த ஏங்கிறதா வந்து x அச்சில் வெட்டுத்துண்டு, பிங்கிறது y அச்சில் வெட்டுத்துண்டு, சிங்கிறது z அச்சில் வெட்டுத்துண்டு. ஸோ இது கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இந்த பக்கத்தை வந்து என்னது 1ஆ மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து என்னது 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். 1வது ஈக்குவேஷனை வந்து என்னது நம்ம வந்து 12ஆல டிவைட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து 6x + 4y - 3z / 12 = 12/12. ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு இங்கே இங்கே 6 இருக்கிறதுனால நமக்கு இங்கே வெறும் 2 இருக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே இங்கே 4 இருக்கிறதுனால நமக்கு 3 இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் போடுறேன் நான். இங்கே 3 இருக்கிறதுனால நமக்கு இங்கே -4. ஏன்னா இந்த மைனஸை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம். = 1. ஸோ இதுல நமக்கு எக்ஸ் வெட்டுத்துண்டு, ஒய் வெட்டுத்துண்டு, ஜெட் வெட்டுத்துண்டு கிடைச்சிருச்சு. அதை எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு வந்து 2, ஒய் வெட்டுத்துண்டு வந்து 3, ஜெட் வெட்டுத்துண்டு வந்து -4. ஸோ இதான் கேட்டிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தளம் ஆய அச்சுகளை முறையே ஏ பி சி என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் உருவாகும் முக்கோணம் ஏபிசியின் மையக்கோட்டு சந்தி UVW எனில் தளத்தின் சமன்பாட்டை காண்க. ஸோ இதான் நம்மளுடைய எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, ஜெட் அச்சு. இதான் நம்மளுடைய தளம். இந்த ரெக்டாங்கிள் தான் நம்மளுடைய தளம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ இது வந்து என்னது எக்ஸ் அச்சு வெட்டுற புள்ளி ஏ, ஒய் அச்சு வெட்டுற புள்ளி பி, ஜெட் அச்சு வெட்டுற புள்ளி சி. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கலாம். இங்க எக்ஸ் அச்சு வெட்டுற புள்ளி அப்படிங்கிற காரணத்தினால அது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு A00 அப்படின்னு இருக்கும். இங்க வந்து நமக்கு பி வந்து என்னது ஒய் அச்சு வெட்டுற புள்ளி அப்படிங்கிறனால 0B0 அப்படின்னு இருக்கும். இங்க சிக்கு வந்து என்னது நமக்கு 00C அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நமக்கு வந்து மையக்கோட்டு சந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா UVW = நமக்கு இந்த உச்சிகளோட தொடர்பு இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு A00 + 0B0 + 00C / 3. ஸோ இதான் வந்து மையக்கோட்டு சந்திக்கும் அந்த உச்சிக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்க A,B,C / 3 = நமக்கு A/3, B/3, C/3. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து U = A/3. இதுல இருந்து ஏங்கிறது என்னன்னா 3U. அப்புறம் நமக்கு இங்க V அப்படிங்கிறது B/3. ஸோ இதுல இருந்து B = 3V. அதே போல நமக்கு W = நமக்கு C/3 which implies நமக்கு C = 3W. எதுக்காக இந்த ABC வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு இதெல்லாம் வந்து என்னது அச்சினுடைய வெட்டுத்துண்டுகள். ஸோ நமக்கு தளத்தினுடைய வெட்டுத்துண்டு வடிவம் தெரியும். ஸோ அதை எழுதியிலிருந்து நமக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தளத்தினுடைய வெட்டுத்துண்டு வடிவம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா x/a + y/b + z/c = 1. இந்த ABC அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்ம தளமானது ஆய அச்சுகளை வந்து வெட்டுற புள்ளி. ஓகே, ஸோ நம்ம வந்து ABC வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து x/3u + y/3v + z/3w = 1. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து 3ஆல வந்து பெருக்குறேன். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து
implies நமக்கு x by u plus y by v plus z by w is equal to 3. ஸோ இதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய சமன்பாடு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.